இப்போ காவேரி இதுக்கப்புறம் என்னதான் முடிவில் இருக்காங்க. தனக்கு வந்து தன்னுடைய கணவர் விஜயோட வாழணும் அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறதுக்கெலாம் வந்து என்றைக்குமே வந்து யோசிக்கக்கூடாது. அது வந்து யாராக வேணாலும் இருக்கட்டும். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு. அவர் நான் இல்லைனா தான் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏங்கி போய் இங்கேயே கிடக்குறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றுறாரு. அவர் பேசாமல் சந்தோஷமாக ஒரு பிஸ்னஸை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு அன்பை கொடுத்தோம், பாசத்தை கொடுத்தோம். நம்ம தான் அவர் கூட இருக்கணும். நம்ம கூட இருந்தவரை பார்த்துக்கிற மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது. அவர் என் கூட இருந்து என்ன பார்த்துக்கிற மாதிரி யாரும் என்ன பார்த்துக்க முடியாது அப்படின்னு ஒரு காதலோட ஒரு முடிவு எடுக்கணும். எப்போ பார்த்தாலும் இந்த முன்னாடி ஒரு கால் பின்னாடி ஒரு கால்னு சொல்லிட்டு அதை கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு முதல்ல யார் என்ன சொன்னாலும் உடனே கிளம்பி வந்துடுறது. இவங்க அம்மா கிட்டக்க இவங்களுக்கு பிடிச்சிருக்கு இவர அவங்கிறத சொல்கிறது கிடையாது. எதுக்குமே தைரியம் இல்லாத ஒரு கதாபாத்திரமாக மாறினது மட்டும் இல்லாமல் எரிச்சல் தர கதாபாத்திரமாக மாறிட்டாங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இந்த சித்தியும் பாட்டியும் வந்து பிரச்சனை பண்ணும் பொழுது இப்போ வந்து பாவமாக வந்து விஜய் நிற்கிறார். விஜய் கிட்டக்க ஒன்று தெளிவுபடுத்தணும். உங்கள் பாட்டிக்கிட்டையும் உங்கள் சித்திக்கிட்டையும் போய் பேசுங்க. அவங்க அப்படி பேசினாங்க, அது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் அது மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்தால் அந்த வீட்டு வந்து விளங்காதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க, பிரச்சனை வரும்னு பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது இவர் அங்கே போய் சரி பண்ணி பேசி அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகலாம். அதை அவர்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. இப்படி வந்து இவங்க போய் பண்ணாங்கிறத சொல்லவே சொல்லாமல் மூடி மறைச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் ஒன்றும் புரியாத மாதிரி பின்னாடியே அலையணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, சில ஆண்கள் சில பெண்களுக்குலாம் வந்து பின்னாடி ஒருத்தவங்க அலைய விடுறது பிடிக்கும்ட்டு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக வந்து ரொம்ப ஒரு மட்டமான கதாபாத்திரமாக அந்த கேரக்டர் மாறிட்டே வருதோ அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கதையை எப்படி எடுத்து போதும் யாருக்கும் தெரியல. இந்த 2 கேரக்டரை வச்சு மட்டும் தான் கொண்டு போனோம். ஒன்று சேர்த்துட்டா இப்போ புதுசாக ஒரு வில்லனையோ வில்லியோ கொண்டு தான் இதே இன்ட்ரெஸ்ட்டோட பார்ப்பாங்களா? இருக்கிறதே வந்து அந்த ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, அவங்களும் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. அதனால் இப்படியே இழுத்து கொண்டு போகிறதுக்கு பதிலாக கொஞ்சமாச்சு காவேரி ஸ்ட்ராங்காக நான் வரேன் அவங்க கூட வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்பி போயிட்டு அவர் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையும் சொன்னாலே அங்கே அந்த சைடில் வந்து இந்த பாட்டி கட்டிலாம் சரியாவாங்க. அதையாச்சும் கொண்டு போய் சொல்லலாம். இது எதையுமே சொல்லாமல் கதையில் இப்போ நெகட்டிவாக மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும், பிரித்து வச்சு மட்டும் திருப்பி அலைய விடணும் அப்படின்னா விஜய்க்கு வேறு பொண்ணே பார்த்து கட்டி வச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்து இந்த காவேரிங்கிற பொண்ணு இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். இந்த குழந்தைங்கலாம் சின்ன வயசில் சொல்லும் அப்படியே வந்து அவங்க அப்பா கூட சண்டை அப்படின்னா வந்து அம்மா அப்பா கிட்ட பேசாத, அப்பா கிட்ட சொல்லும் அம்மா கிட்ட பேசாத அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற குழந்தை சொன்னிச்சு அப்படின்னா வந்து இவங்க கிளம்பி வந்துடுவாங்க போல. உடனே இல்லை சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆள், நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்து வைப்பாங்க போல. இந்த அளவுக்கு தண்டமாக வந்து அந்த கேரக்டரை மாற்ற முடியுங்கிறது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மகாநதி சீரியல்ல காவேரி தைரியமா ஒரு சான்ஸ் எடுக்கணுமா, இல்ல பின்னாடி அலைய விட்டுட்டே இருந்தா அதுதான் கதை நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இடம்பொருள் நவுங்கிற நம்மளோட இன்னொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோலாம் பாருங்க. தேங்க்யூ.